சோப்பு நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்டு அவங்களோட டேட்டாஸ்லாம் நம்ம வாங்கிப்போம். ஓகேங்களா? இப்போ கிளைண்ட் கிட்ட இப்போ நான் ஒரு கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ண போறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு காமர்ஸ் சைட் ரெடி பண்ண போறேன். என் சைட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டையுமே வாங்கிக்கலாம். அதே மாரி விக்கவும் செய்யலாம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன நீட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத நம்ப அனலைஸ் பண்ணணும். ஸ்கோப் மீன்ஸ் என்னன்னாக்கா, ஆ இப்போ இப்போ மார்க்கெட்ல இப்போ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஆ நம்ப ஒரு சைட் கிரியேட் பண்றோம். நம்மள மாரியே நெறைய சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அமேசான் இருக்கு, eBay இருக்கு, அலிபாபா இருக்கு, Flipkart இருக்கு. ஸோ அது கூட நம்ம காம்படிட்டிவா போகும்போது, நமக்கு அதுல ஸ்கோப் இருக்கா? அப்படிங்கிறத நம்ப செக் பண்ணணும். இன்னொன்னு அவங்க கிட்ட என்ன இருக்கு? ஆ அவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன? அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்ன? அவங்க சைட் இந்த அளவுக்கு சக்சஸா இருக்கு. இதுல நம்ம எப்படி அத சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? அப்படிங்கிறதையும் நம்ம ரிசர்ச் பண்ற மாரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கோப்லாம் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெல்டன் கிரியேட் பண்ண போறோம். ஸ்கெல்டன் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, நம்ம ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ண போறோம். அதாவது என் சைட் ஓப்பன் பண்ண உடனே, கஸ்டமர் நம்மளோட யூசர் அதாவது நம்ம யூசர் வந்து எத பார்க்கணும் முதல்ல அப்படிங்கிறத நாம தான் சூஸ் பண்ண போறோம். எடுத்த உடனே நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த ஆஃபர் இருக்கு. இந்த கேட்டகரிஸா நம்ம இவ்ளோ ப்ராடக்ட் வச்சிருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணொண்ணா லிஸ்ட் பண்ண போறோம். அதுக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த கன்டென்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்கெல்டனா நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்ட்ராக்ஷன் டிசைன். அதாவது அந்த டிசைன் எப்படி இருக்கணும்? என்ன கலர்ஃபுல்லா இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்றது. இது எல்லாமே செட் பண்ணாதான் ஒரு யுஐய ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே தானா? எஸ் சார். இப்ப ஏதாச்சும் டவுட் ஏதா இருக்கா? இது என்னன்னு? சார் நீங்க ஸ்கெலிட்டன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் சொன்னீங்க. ஸ்ட்ரக்சர்னா அது கலர் டிசைன் அது எல்லாமே ப்ளூ பிரிண்ட் தானே சார்? கரெக்ட். வரேன். ஓகே. அதாவது ஸ்கெல்டன் அப்படிங்கிறது ஒயர் ஃப்ரேம். அந்த ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு ஃப்ளோவா குடுக்கணும் நாம. ஹோம் பேஜ் வரணும். எடுத்த உடனே ஆ லா ரிஜிஸ்டர் பேஜ் வருமா? ரிஜிஸ்டர் பேஜ் வந்துரும். ரிஜிஸ்டர் பேஜ்க்கு அடுத்தது ஆ இமெயில் போட்டு அவங்க பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்றாங்க. செட் பண்ண பிறகு உங்களோட ப்ரொஃபைல் நம்ம கேட்கலாம். இப்ப நீங்க Figma இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா? Figma இன்ஸ்டால் பண்ணும்போதே என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் கேட்டுச்சு? உங்களுடைய மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் போட்டீங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க? இந்த மாரிலாம் ஒரு ரெடி பண்ணோம் இல்லையா? அது கேட்டுச்சுல்ல. எஸ் சார். இந்த மாரி ஸ்ட்ரக்சரா ரெடி பண்றது தான் ஸ்கெல்டன் சொல்றோம். இந்த ஓகே ஸ்ட்ரக்சர் சார். ஓகே சார். அந்த ஸ்கெல்டன ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்துல எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பேஜ் வரணும்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ரிஜிஸ்டர் பேஜ எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரா காட்ட போறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இத டிசைன் பண்ணுவோம். அதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம எடுத்தோனே ஒரு ஓகே டிசைன் சார். ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அது நல்லா இல்ல, இல்ல இந்த இடத்துல இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம கிளையன்ட் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல ரஃப்பா யூஸ் பண்ணி பார்த்துப்போம். அதுக்காக தான் இப்படி பிரிக்கிறது. ஓகேங்களா? எஸ் சார். எஸ் சார். சொல்லுங்க. கேட்கல. என்னது? மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. நம்ம ஒரு சைட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கலர்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு சைட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு 10 கலர், 15 கலர், 20 கலர் நம்ம குடுக்குறது பெட்டரா இருக்குமா? இல்ல ஒரு சிங்கிள் கலர் குடுக்குறது பெட்டரா இருக்குமா?
சிங்கிள் கலர் வித் கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் ரைட் ஓகே. ஏன்னா இப்போ மல்டிபிள் கலர்ஸ் நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு ஐ இரிட்டேஷன் வந்துடும். இன்னொன்னு இப்போ நம்ம ஒரு மோர் தென் ஒரு 5 கலருக்கு மேல நம்ம சைட்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து மேட்ச் பண்ண முடியாது. ஒவ்வொரு யூசரை பொறுத்த வரைக்குமே சில யூசர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான கலர் பார்த்தா அவங்களுக்கு தலைவலிக்கும். அந்த மாதிரி நிறைய யூசர் இருக்காங்க. சோ அந்த அந்த கண்டிஷனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா எப்பயுமே கொடுக்குற ஒரு கலர் வந்து சிங்கிள் கலரா மெயின்டைன் பெஸ்ட். ஓகே அந்த சிங்கிள் கலர் எப்படி பார்த்தா அதான் பிரைமரி கலரா இருக்கும் நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கலர்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரல் கலர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்டோட செகண்டரி டெக்ஸ்ட், அதுக்கு அடுத்து வர டிஸ்கிரிப்ஷனு, ஹெட்டரு, ஃபூட்டரு, அபோட்டு, இதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்றதுக்காக ஒரு நியூட்ரலான கலர் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதே மாதிரி சிஸ்டம் கலர்னு ஒன்று சொல்லுவோம். அடுத்த சிஸ்டம் கலர்னு ஒன்று இருக்குனாக்கா இந்த கலர் பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் கலரா இருக்கும். ஒரே கலர் பேஸ் பண்ணதா இருக்கும். பர்பிள்னா அந்த பர்பிள பேஸ் பண்ணி ஒரு கலர் வரும். ப்ளூனா அந்த ப்ளூ பேஸ் பண்ணி வரும். கிரீனா கிரீன் பேஸ் பண்ணி, எல்லோ. இந்த சிஸ்டம் கலர் எது பண்றோம்னா நம்ம சைட் நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். இந்த கலர் ஆப்ஷன் தரும். அதுக்காக இந்த கலர் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து கலர்ஸ். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி. இப்போ டைப்போகிராஃபிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாண்ட் சூஸ் பண்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். எந்த சைட்டுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 2 சைட் எடுத்துக்கலாம். ஒரு லக்ஸரியாஸான ஒரு பிராண்ட், ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு சைட் ரெடி பண்ண போறோம். ஒரு இ-காமர்ஸ் சைட் இருக்கு, அதுக்கு ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா நம்ம சைட்டோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. டே டு டே யூசேஜா இல்ல ஒன் டைம் யூசர்ஸ் ஆகுங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது டே டு டே, இப்போ நாமளே ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை ஓப்பன் பண்ணியாச்சு பாத்துரும். மோர் தென் ஒரு 10 to 20 டைம்ஸ் நம்ம பார்ப்போம். சில டைம் பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம பாக்குறோம்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்ப அதே ஒரு மெர்சிடஸ் ஒரு லக்ஸரியஸான பிராண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதோட யூசரோடைய கேட்டகரி பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலரா கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒரு ஒரு பாப்புலேஷன்ல ஒரு 30% பேரு அந்த வெப்சைட் பாக்குறாங்க. சோ அதையும் பாக்குறாங்கன்னா தினமும் பார்க்க போறதும் கிடையாது. அவங்க கார் பை பண்ண போறாங்கன்னா அன்னைக்கு ஓபன் பண்ண போறாங்க, என்ன ஸ்பெக் இருக்கு அப்படின்னு பார்க்க போறாங்க. சோ அப்போ அதுக்கான ஃபாண்ட் பாத்தீங்கன்னா லக்ஸரியஸான ஃபாண்ட் நம்ம தருவோம். சோ இப்போ ஒரு 2 டைப் இருக்காங்க. ஒரு மெடிக்கல் யூசர் இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் யூசர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மெடிக்கல் சைட் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த மெடிக்கல் சைட் யார் யூஸ் பண்ண போறா? ஒரு டாக்டரு, நர்ஸு, அதுல ஒர்க் பண்றவங்க இவங்க தான். அதே மாதிரி பேஷண்ட் பை சான்ஸ் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு போயிட்டு நம்ம கலரா ரொம்ப அட்ராக்ஷனா கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு இரிட்டேஷன் தான் வரும், ஐ இரிட்டேஷன் தான் வரும். சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப அதுவே ஒரு மார்க்கெட்டிங் சைட் வரீங்க, ஒரு பூமா ஷூ இருக்கு, நைக்கு, அந்த மாதிரி பிராண்ட் இருக்குனாக்கா அதை நம்ம எந்த அளவுக்கு நல்லா அட்ராக்ஷனா காட்டணுமோ, கலர்ஃபுல்லா காட்டணுமோ அப்படி காமிச்சாதான் அதை நம்ம விற்க முடியும். சோ அப்போ அதுக்கு ஆன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கான ஃபாண்ட் ஸ்டைல யூஸ் பண்ணணும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நம்மளோட கிளைண்ட் யாரு, நம்மளோட சைட்டோட யூசர் ரேட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது இது ரொம்ப மெயினுங்க, ஷேடோஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா?
இப்போ ஒரு கார்டு இருக்கு, இந்த கார்டுக்குள்ளதான் நம்ம ஒரு கண்டென்ட் வரப்போகுது வச்சுக்கோங்க. இப்ப ஷேடோ 1 இருக்கு இல்லையா, இந்த ஷேடோ 1ல சோ இந்த ஷேடோ 1, ஷேடோ 2, ஷேடோ 3 இந்த மாதிரி ஒரு 6 ஷேடோ கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமல்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் ஷேடோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களே திங்க் பாருங்க. இப்போ ஷேடோ 1ல நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து விற்கணும், இ-காமர்ஸ் சைட்னு வச்சுக்கோங்க. அதான் ஒரு ஷூ விற்கணுன்றதுக்காக நான் ஷூ வந்து இதுல ஒரு பேஸ்ட் பண்றேன், இது ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, இது எல்லாத்துலயும் நீங்க பேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல இருக்க எந்த கார்டை உங்களால அதிக நேரம் பார்க்க முடியும்? சோ இப்ப இந்த ஷேடோ அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு இந்த ஒரு கார்டை நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்க முடியாது. நமக்கு வந்து ஐ இரிட்டேஷன் வந்துரும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தலை சுத்துற மாதிரி வந்துரும். அதே இப்ப ஷேடோ 1ல இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு கார்டு இருக்கு, அது பாப்பப் ஆகியிருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். சோ ஒரு கார்டு நம்ம சூஸ் பண்றோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல நம்ம எவ்வளவு ஷேடோ தர போறோம், அந்த ஷேடோ எதுக்காக. இப்போ இந்த ஷேடோ 6 பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் அலர்ட் தரும். அதே மாதிரி இப்போ அவங்க பர்ச்சேஸ் பை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பேமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்துல அப்போ ரொம்ப பாப்பப் பண்ணி காட்டுன்றதுக்காக வேணா காட்டலாம். அது பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் இருக்கும். சோ அப்போ அது யூஸ் பண்றதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற ப்ராடக்டே நம்ம இவ்வளவு பிக்கரா நம்ம ஷேடோ கொடுக்குறோம் அப்படின்னும் போது நமக்கான ஸ்கிரீன்ல இடமும் பத்தாது, பாக்குறவங்களுக்குமே பிளசண்டா இருக்காது. அவங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு பட்டன் கிரியேட் பண்றோம்னா அதுக்கான ஷேடோவும் நமக்கு ரொம்ப முக்கியம், அத கலரோட சேர்த்துமே. ஓகே, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். அப்போ பேசிக் திங்ஸ் கலர்ஸ் பார்த்துட்டோம், ஃபாண்ட் பார்த்துட்டோம், ஒரு கார்டுக்கான ஷேடோஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த ஐகான்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம சைட்ல என்னென்ன ஐகான்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டிசைட் பண்ணி நம்ம ஒரு ஐகானை ரெடி பண்ணிக்கணும். ஒரு இ-காமர்ஸ் சைட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு மெயினா என்ன இருக்குன்னா, ஒரு ஹோம் பட்டன் ஒன்று இருக்குமா, அடுத்தது இமெயில் பட்டன் இருக்கும், லாங்குவேஜ் பட்டன், லொகேஷன், செட்டிங்ஸு. ஸோ நம்மளோட மெனுஸை பொறுத்து நம்மளோட ஐகான்ஸுமே இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ நம்ம என்ன மெனுஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான ஐகான்ஸை ரெடி பண்ண போறோம். இப்போ இந்த ஐகான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. லைன்டு டைப்னு சொல்லுவோம், அடுத்து ஃபில்டு டைப்னு சொல்லுவோம். இப்போ லைன் டைப் அப்படிங்கிறது மேல இருக்கிறது, கீழே இருக்குது ஃபில்டு. இப்போ ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த இப்போ ஒரே சைட்ல 2 டைப்பான ஐகான்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு லைன்டா இருக்கு, இந்த ஐகானை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு கார்ட் இருக்கு, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கார்ட் பண்ண போறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி லைன்டா காமிக்கலாம். அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இண்டிகேஷன் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அதை ஃபில்டா காட்டலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த பட்டனை நம்ம எங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பட்டன்ஸ். பட்டனுமே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பேஜ் ரெடி பண்றோம் அப்படின்னாக்கா, இப்போ பேஜ் 1ல ஒரு சைஸ் பட்டன் வைக்கிறோம், பேஜ் 2ல இன்னும் சைஸ் பட்டன் வைக்கிறோம், பேஜ் 3 இன்னும் சைஸ் பட்டன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஓகே, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேஜஸ், வெவ்வேறு தேவைகளுக்காக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஓகே. இல்ல இப்ப நான் சர்ச் பட்டன் ஒரு பேஜ் ஒரு இடத்துல வைக்கிறேனாக்கா, எனக்கு அதே சர்ச் பட்டன் தான் எனக்கு கடைசி வரைக்கும் வரணும். அதை போயிட்டு நான் ஒரு இடத்துல 20 பிக்சல் கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல 40 பிக்சல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, அது பார்க்க நல்லா இருக்காது. ஏதோ வேற ஏதோ சைட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம அதுவும் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு பட்டன்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். முதல்ல நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு எனக்கு சர்ச் பட்டன் இந்த சைஸ்ல இருக்கணும், அதுக்கு அடுத்தது எனக்கு கார்ட் பட்டன் இந்த சைஸ்ல இருக்கணும், வியூ பண்றது இந்த சைஸ்ல இருக்கணும், நெக்ஸ்ட் மூவ் பண்றேன்னா எனக்கு இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னுட்டு நமக்கு தேவையான எல்லா பட்டன்ஸுமே கிரியேட் பண்ணிடுவோம். அதுல பாத்தீங்கன்னா பிரைமரி பட்டன், செகண்டரி பட்டன் இருக்கு. பிரைமரி பட்டன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிஃபோர் செலக்டட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் செலக்டட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம
டிஃபரெண்ட் பண்ணும் இல்லைங்களா? இப்போ ஒரு பட்டன் இருக்கு. நான் வந்து கார்ட்ட செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, நான் கார்ட்ட செலக்ட் பண்ணி இருக்கனா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அத நம்ப ஒரு டிஃபரெண்ட் பண்ணி காட்டணும். கீழ பார்த்தீங்கன்னா, லைன்ல இருந்து ஃபில்டா மாறுது. ஓகேங்களா? இந்த மாரி ரெடி பண்ணணும். அதே மாரி தான் ரெக்டாங்கிளா இருக்கட்டும், சர்க்கிளா இருக்கட்டும், நம்ம ஒரு பட்டன இனிஷியலா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்க தானா? ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? நோ சார். சார் ஐகான்ஸை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா சார்? ஐகான்ஸ் கஸ்டமைஸ் பண்ணலாம். வாய்ஸ் அதிகமா மியூட் பண்ணி. ஆக்சுவலா நீங்க கேட்டது வந்து ஐகான்ஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதே நாம தான். இப்போ ஹோம் பட்டன்னாக்கா, ஹோம் வந்து எனக்கு இந்த டிசைன்ல தான் வேண்டும். வீடு மாதிரி வேணும், இல்ல எனக்கு ஏதாவது ஹட் மாதிரி வேணும் அப்படிங்கறது டிசைன் பண்றதே நம்ம தான். சோ அது பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கண்டென்ட்ல வந்துரும். அடுத்த லெசன்ல நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்டே வருவோம். ஓகே தானே? எஸ் சார். தேங்க் யூ. ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அவதார் சர்க்கிள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சர்க்கிள் இமேஜ் எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, அபியூஸா நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம ஒரு சர்க்கிள் தான் காமிப்போம். சோ அது என்னென்ன சைஸ்லாம் வரப்போகுது. இப்போ ப்ரொஃபைல் பேஜ் கிளிக் பண்ணும்போது, இப்போ என் ஸ்கிரீன் தெரியுதுன்னா மேல பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இருக்கா? இந்த பேஜ் சின்னதா இருக்கு. நான் இப்ப இதுவே நான் என் ப்ரொஃபைல் எடிட் பண்ண போறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அதோட சைஸ் மாறும். சோ எனக்கு இந்த பேஜ்ல சைஸ், அந்த பேஜ்ல இந்த சைஸ் வரணும் அப்படிங்கறத நாமளே முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு வச்சிருவோம். அதுக்காக இது வந்து போட்டோ ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. சேம் அதே தான். நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும்போது என்ன கார்னர் ரேடியஸ் வரணும், பேக்ரவுண்ட் என்ன கலர்ல வரணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வைக்கிறது தான் அது. அதே மாதிரி இமேஜ் பிளேஸ் ஹோல்டர். இப்போ சர்ச் ஆப்ஷன் இருக்கும்போது இமேஜ் சர்ச்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட ஐகான் இந்த சைஸ்ல இருக்கும். இங்க நான் இமேஜ் நான் பிளேஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக இதை நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் நம்ம ரெடி பண்ணிப்போம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பார்ஸ். நோட்டிபிகேஷன் பார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இதை பாத்துங்க. இது ஆக்சுவலா வந்து வெப்புக்கு ரெடி பண்ணது. இது பாத்தீங்கன்னா மொபைலுக்கு ரெடி பண்றது. ஓகேவா? நம்ம சைட்டை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே அதை வெப்புக்கும் ரெடி பண்ணணும், மொபைலுக்குமே ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ் சைட் ரெடி பண்றோம் அப்படின்னாக்கா வெப்சைட்டுக்கு மட்டும் போதுமா? அது மொபைல் ஆப்பாவும் கொடுப்போம் இல்லையா? இன்னொன்னு நம்மளோட வெப்சைட்டை மொபைலுமே வியூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ மொபைல வியூ பண்ணி பார்க்கும்போது நம்ம மொபைலுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். அப்படின்னா ஃபுல்லா ஜூம் அவுட் ஆன மாதிரி இருக்கும். அது ஒன்று ஒன்றா நம்ம ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளோட சைட்டை யாரையும் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். நம்ம சைட்டை எல்லா வியூக்குமே ரெடி பண்ணணும். ஒரு ஐபேட் யூஸ் பண்றாங்க, ஒரு டேப் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ரெடி பண்ணணும், வெப்புக்கும் ரெடி பண்ணணும், மொபைலுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தனியா இருக்கு, அதுலேயே மேக் வெர்ஷன் தனியா இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியா நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வர போறேன். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெட்டர் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஹெட்டர் செக்ஷன் அப்படின்னாக்கா நம்ம சைட்டை டிசைன் பண்ணும்போது இப்போ ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க. நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். தம்பி உட்காருங்க, இருங்க போறோம் கொஞ்சம்.
இதோ அந்த சந்தில போனது. இப்போ இந்த அமேசான் சைட் பொறுத்த வரைக்குமே செக்ஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஹெட்டர் செக்ஷன் சொல்லுவாங்க. என்னோட கர்சர் மூவ் ஆகுது தெரியுதுங்களா? கொஞ்சம் எஸ் சார். ஓகே, இதுதான் ஹெட்டர் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹெட்டர் செக்ஷன்ல என்ன என்ன கண்டென்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இதுல டிசைட் பண்ணி வச்சிருவோம். இப்போ என்னோட சைட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு லோகோ வேணும், ஹோம், அபவுட்டு, நான் என்னோட பேஜ் பத்தின லாகின் பண்றது, நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறோம். அதே மாதிரி நம்ம லோகோ எங்க பிளேஸ் பண்ண போறோம், லெஃப்ட் சைடு கார்னரா, ரைட் சைடு கார்னரா, இல்ல மிடில் ஆஃப் த ஹெட்டரா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போறோம். சூஸ் பண்ணி ரெடி பண்றோம். இதுதான் இப்போ பாத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமேசான்ல கார்னர்ல பேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டா இருக்கு பாருங்க. ஹெட்டர்ல ஒரு பேசிக்கான, அதாவது தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ டெலிவரி இந்த இடத்துல எனக்கு வரணும், இந்த ஏரியால வரணும் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இங்க பெருசா பார்த்த உடனே நமக்கு தெரிய மாதிரி கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேசிக் டீடைல்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு இ-காமர்ஸ் சைட்டுக்காக இது ரெடி பண்ணியிருக்காங்க. சார் இப்போ இதுவே நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் சைட் ரெடி பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஹெட்டர் அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், ஒரு நம்மளோட யூசர் வந்து பாக்குறாங்க, பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் இருந்தா எனக்கு ஓகேப்பா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பாத்தீங்களா, அப்படிங்கிறத நாம தான் ரிசர்ச் பண்ணோம். இப்போ இதே நீங்க ஒரு லைவா ஒரு மெடிக்கல் சைட் நம்ம ரெடி பண்ணி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னென்னலாம் தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க ஹெட்டர்ல அவங்க பார்ப்பாங்க? நீங்க ஒரு டாக்டர், ஓகேங்களா? இப்போ நீங்க டாக்டரா இருக்கீங்க, நீங்க தான் என்னோட கிளையண்ட்டு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறேன், நான் வந்து நீங்க வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துட்டீங்க சைட்ல. ஸோ உங்க ஹெட்டர்ல உங்களுக்கு இதெல்லாம் இருந்தா எனக்கு ஓகேவா இருக்கும் சார் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? எனக்கு வந்து என்னோட லோகோ வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்க சார் ஒரு ஹெட்டர்ல, ஒரு கார்னர்ல, இல்ல மிடில்ல பார்த்தோன்னு தெரியுற மாதிரி. அதே மாதிரி நான் தான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் செக் பண்றதுக்காக எனக்கு ஒரு லாகின் கொடுத்துங்க, ஒரு லாக் அவுட் கொடுத்துக்கோங்க சைட்ல அப்படின்னு நான் கொடுப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு மெடிக்கல் கவுண்ட், அதாவது இன்னைக்கு எத்தனை பேரு செக்இன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல, எத்தனை பேரு செக் அவுட் ஆகி போயிருக்காங்க, இன்னைக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க போறாங்க, இதெல்லாம் நான் செக் பண்ணணும், எனக்கு வந்து ஹெட்டர்லேயே கொடுங்க அப்படின்னா அந்த ஹெட்டர் ரெடி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னுட்டு? எஸ் சார். ஓகே. எஸ் சார். ஸோ இதுதான் ஹெட்டர் செக்ஷன். ஹெட்டர் செக்ஷன்ல என்னென்னலாம் தேவையோ அப்படிங்கிறத நம்ம டெம்ப்ளேட்டா ரெடி பண்ண போறோம். அதுக்கடுத்து ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. ஹீரோ செக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து நம்ம கண்டென்ட்ல மெயின். நம்ம சைட் ரெடி பண்ண போறோம், ஹெட்டர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழே என்ன வரணும், இப்போ நீங்க ஒரு லேண்டிங் பேஜை நினைச்சுக்கோங்க. லேண்டிங் பேஜ் மீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு, அது உங்களோட டீட்டெயில்ஸா நீங்க கொடுப்பீங்க இல்லையா, அந்த பேஜ் எடுத்துக்கோங்க. அதுல ஓபன் பண்ண உடனே ஹெட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து இடையில ஹீரோ செக்ஷன்ல என்னென்ன வரும், டெக்ஸ்ட் மட்டும் வரணுமா, இல்ல இமேஜ் வரணுமா, இமேஜோட டெக்ஸ்ட் வரணுமா, இல்ல அந்த இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸ்கிரீன் தெரியுது இல்லையா, இப்போ இந்த செலக்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபுல்லுமே டெக்ஸ்ட் தான் வேணுமா, இல்ல அங்க பேக்ரவுண்ட்ல இமேஜ் தரலாமா, இல்ல இதே ஏரியாவிலேயே என்னுடைய ஃபங்க்ஷன் பட்டன் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சூஸ் பண்ணிக்கணும் இந்த ஹீரோ செக்ஷன்ல. அதே மாதிரி ஹீரோ செக்ஷன் கீழே வரும்போது இங்க ஒரு இமேஜ் இருக்கணும், இங்க ஒரு இமேஜ் வர்றது, இல்ல ஒரு வீடியோவை நம்ம ஸ்லைட் பண்ண போறோம், நம்மளுடைய ஷார்ட்டா நம்மளோட சைட்டை பத்தி சொல்றதுதான் அது ஒரு ஹீரோ செக்ஷன் சொல்றோம் ஒரு சைட்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன வெல்கம் டு அமேசான், இங்க வந்து உங்களால ஈஸியா பை பண்ண முடியும், என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறது ஒரு ஓவர் வியூவா நம்ம தரதுக்காக என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்றதுக்காக இங்க இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வெப்புக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு அதே வியூவை நம்ம மொபைலுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம இங்க ஷோ பண்ணோம். இப்போ இவ்வளவு பெரிய ஹெட்டர் இருக்கு, அந்த ஹெட்டர் அப்படியே கொண்டு வந்து நம்ம மொபைல்ல வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்காது. ஏதோ நிறைய கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் எது அவங்க சூஸ் பண்ணணும் தெரியாது நம்மளோட கிளைண்ட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ வெப்ல கொடுக்குற அத்தனை டீட்டெயிலுமே மொபைல் ஆப்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை.
ஸோ மொபைலுக்கு என்ன தேவையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை டிசைன் பண்ணணும். இப்போ ஒரு அமேசானே நம்ம ரெடி பண்றோம்னு நீங்க வச்சுக்கிட்டாலுமே அமேசான்ல மொபைல் ஆப்ல என்ன இருக்கு, வெப்ல என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்க வெப்ல பாக்குற மாதிரியே ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மொபைல்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே தானா? அதுக்கடுத்து ஃபூட்டர் செக்ஷன் ரெடி பண்ணுவோம். ஃபூட்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபூட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட் என்ன, நம்ம கம்பெனி பத்தினது. ஸோ நம்மளோட ஷார்டஸ்ட் ஃபார்ம், நம்மளோட ஈஸி லிங்க்னு சொல்லுவோம். இங்க இருந்து நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இங்க இருந்து ஜம்ப் ஆகுறதுக்காக நம்ம லிங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். இது எல்லாமே ஃபூட்டர் செக்ஷன்ல வந்துடும். அதுக்கடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஒரு சைட்ல, அது எந்த சைட்டா இருக்கட்டும், நம்ம டைரக்டா ஒரு கஸ்டமர் கிட்ட போகுது அப்படிங்கும் போது ஒரு கான்டாக்ட் பேஜ்னு ஒண்ணு முக்கியமா தேவை. ஒரு கான்டாக்ட் பேஜ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையா, அதே மாதிரி தேவையான கண்டென்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு அமேசான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படும், நேம் தேவைப்படும், இமெயில் தேவைப்படும், ஃபோன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ். இது வந்து அந்த சைட்டுக்கு தேவைப்படும். இப்ப இதே ஒரு ஹாஸ்பிட்டல் சைட்டு போறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன தேவைப்படும், நீங்க ஒரு பேஷண்டா போறீங்க, நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல என்கொயரி பண்றீங்க, திரும்பி அவங்க கால் பேக் பண்ணும் அப்படின்னாக்கா நீங்க உங்க நேம் போடுவீங்க, உங்க இமெயில், உங்க ஃபோன் நம்பரு. அங்க என்ன தேவைப்படும், உங்களுடைய நீங்க என்ன ப்ராப்ளம்காக நீங்க டாக்டரை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க டிஸ்கிரிப்ஷனை என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சென்ட் மெசேஜ் கொடுப்பீங்க. ஸோ இந்த கான்டாக்ட் பேஜ் அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்றோம் அதை பொறுத்து வர கண்டென்ட்டுமே மாறும். சொல்லுங்க சார். இப்ப நீங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்க பில்ட் பண்ணி வச்சது தானே சார் இப்ப காட்டுறீங்க? ஆமா. ஓகே சார். அடுத்தடுத்து நான் அப்படியே ஃப்ளோ சொல்றேன் உங்களுக்கு. நீங்களே ஒரு சைட்டை எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறத நாங்க சொல்லிடுறோம். ஓகே. ஓகே, அடுத்தது லோகோ ஸ்ட்ரிப்ஸ். இந்த லோகோ ஸ்ட்ரிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சைட் வந்து எது கூடலாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பேஸ் பண்றது. இப்போ நம்ம இ-காமர்ஸ் சைட் அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கு தான் தேவையே இல்லை, லோகோ ஸ்ட்ரிப்ஸ்ன்றது அவசியமே இல்லை. நம்ம இப்போ இதுவே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு சைட் ரெடி பண்றோம் அப்படின்னாக்கா அவங்களோட கிளைண்ட் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. அவங்க இப்போ எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே ஒரு கிளைண்ட். இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர்காரங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா அவங்களுடைய லேண்டிங் பேஜ்ல போடுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் பண்றத இதுதான் சைஸே. அவங்களோட பிக்சல் ரேட் இவ்வளவுதான், இந்த பிக்சலுக்குள்ளதான் இது எல்லாமே ஷோ ஆகணும்னாக்கா அப்பதான் அவங்க வியூ பண்ணி பார்க்கும் போது ஈஸியரா இருக்கும். இதுல இதை விட்டுட்டு நாம வந்து இது இன்னும் நம்ம பெருசு பண்றோம் அப்படின்னு நம்ம இன்னும் பிக்கர் ஆகணும் அப்படின்னாக்கா தெரியும், ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா தெரியும், எல்லாத்தையும் காட்ட முடியாது. ஸோ அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லைடு போடுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஆக்ஷன் தர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நீட்டா சிம்பிளா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் நம்ம கிளைண்ட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியல்ஸ்னு இருக்கும், இது எல்லாமே ஒரு சைட்டுக்காக ரெடி பண்ணது. ஸோ இப்போ நம்ம இந்த அளவுக்கு போக வேணாம். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது இது எல்லாமே பேசிக் தான், ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு சைட் ரெடி பண்ண போறோம் அப்படின்னாக்கா அது வெப்புக்கும் ரெடி பண்ண போறோம், மொபைலுக்கும் ரெடி பண்ண போறோம், டேப்புக்கு ரெடி பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம், நம்ம கலர்ஸ் பார்த்துட்டோம், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி ஹெட்டர் செக்ஷன் என்ன இருக்கணும், ஃபூட்டர்ல என்ன வரணும், ஹீரோ செக்ஷன்ல என்னென்ன கண்டென்ட்லாம் வரணும், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன கிளைண்ட்டு. இதெல்லாமே பார்த்துட்டோம். இதுதான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. இப்போ நம்ம சைட் ரெடி பண்ண போறோம்னா இது எல்லாமே ரொம்ப
இதுதான் தேவையே. இது இருந்தாதான் அடுத்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா இல்ல திரும்ப ஏதாச்சும் நான் சொல்லணுமா? டவுட் ஏதாவது இருக்கா? சார் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டைல் கைட்ல இருந்து வர்றதுதாம்மா. ஸ்டைல் கைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் யூஸ் பண்றது, என்ன ஃபாண்ட்டு, அதே மாதிரி நம்மளுடைய கார்டு சைஸ்லாம் என்ன வரும், கார்டுக்கான ஷேடோஸ் நம்ம எப்படி தரப்போறோம், அந்த ஷேடோஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக, அதாவது ஒரு இமேஜ் ஷோ பண்ண போறோமா இல்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷனுக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பேக்ரவுண்ட்ல ஷேடோஸ் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். காம்போனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐகான் இருக்கு, பட்டன் இருக்கு, இன்புட் ஃபீல்டு இருக்கு, என்னென்ன அவதார் ஸ்ட்ரக்சர் நம்ம இமேஜ் எங்க பிளேஸ் பண்ணோம், இது எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பண்ண போறோம். அதே மாதிரி ஹெட்டர்னா ஹெட்டர்ல என்னென்னலாம் இருக்கணும், அதே மாதிரி ஹீரோ செக்ஷன்னா ஹீரோ செக்ஷன்ல அதுல என்னென்னலாம் நம்ம காட்ட போறோம், கண்டென்ட்டா பேஸ்ட் பண்ண போறோமா இல்ல வீடியோ பேக்ரவுண்ட்ல ஓட போதா இல்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டுமா பிளைன் பேக்ரவுண்டா, அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுதானே பேசிக் ஸ்ட்ரக்சரே. இதுதானே ஓகே தானா இல்ல? ஓகே சார். ஹெட்டர், ஹீரோ செக்ஷன், தென் ஃபூட்டர், அவ்வளவுதானே சார்? ஆமா, இதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஹெட்டரு, ஹீரோ செக்ஷனு, ஃபூட்டரு, இதுதான் ஓகே ஒரு சார். பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளதான் மத்த கண்டென்ட்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஃபூட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் வர ஹீரோ செக்ஷனை நம்மளோட ஃப்ரீ ஹேண்டடா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டடா ஒர்க் பண்ணலாம்ன்ற மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் அலைன்மெண்ட் பண்றதும் அர்த்தம் இல்லை. அதுக்குமே பேடிங்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ என்னோட கண்டென்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் வரணும் அப்படின்னா இதான் வரும். இதை அடுத்த செக்ஷன் அப்படியே பார்ப்போம், கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே சார். நீங்க எல்லாருமே ஃபிக்மா கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஹலோ. சார். ஓகே. நீங்க இப்போ நம்ம ஒரு பேசிக்கா இல்லாம பார்த்தோம் இல்லையா, இத வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிளா ஒரு லாகின் ஸ்கிரீன் ரெடி பண்றது அப்படிங்கிறத ஒரு வியூ பார்த்துடலாம். ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஹலோ. ஓகே. ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இப்போ ஒரு பேசிக்கா சிம்பிளா ஒரு லாகின் ஸ்கிரீன் ரெடி பண்ண போறோம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு
ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரேம்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, நீங்களே ஒரு ட்ராக் ஒண்ணு பண்ணிக்கோங்க. ஓகே. பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுதான் வந்து ஆர்ட் போர்டு. நம்ம இதுல என்ன ஒர்க் பண்றோமோ, அது மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டா வெளில வரும். ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம ரெஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட்ல நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, அது மட்டும் தான் அவுட்புட்டா வரப்போகுது. இப்போ ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு சைஸ். அது யாருக்காவது சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து இங்க எல்லாருக்கும் தெரியுதா? நான் மவுஸ் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. 1920 இன்டூ 1080 ஹைட். ஆமா. வாய்ஸ் ஆரம்பிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் கிரியேட் பண்ணீங்களா? ஹலோ? கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே. இல்ல உங்களால ஃப்ரேம் கிரியேட் பண்ண முடியுதா ஃபிக்மால? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே நான் அதுக்கு இல்ல சார் 1 மினிட் சார். ஏதோ வரல. ஓகே. அதான் நீங்க ரெடி பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா உடனே கேளுங்க. ஸோ இப்போ ஏன்னா இப்போ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்குமே நீங்க என் கூடவே ஒர்க் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு என்ன டவுட் வருது, உங்களால ஒர்க் பண்ண முடியுதா இல்லையா, எங்க ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத உங்களாலையுமே புரிஞ்சிக்க முடியும். அப்பதான் நானும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஜஸ்ட் நான் பாட்டுக்கிட்டு நான் கிளாஸ் எடுத்துட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களால அந்த டைம்ல கேட்க முடியாது. நீங்க ஒர்க் பண்ணிட்டுட்டே உங்களுக்கு எங்க பெயின் பாயிண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால என் கூடவே அப்படியே ஃப்ளோவா வாங்க. இல்ல கொஞ்சம் வெயிட் ஸ்லோவா போவங்கனாலும் ஓகே தான். அததான் கேட்குறேன். ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாருமே? ஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டீங்களா? சார் ஓபன் தி டெஸ்க்டாப் ஆப்னு காட்டுது சார். அதை கிளிக் பண்ணணுமா? இல்ல நீங்க வெப்ல கூட பண்ணுங்க. ஆப் நான் அப்புறமா இன்ஸ்டால் பண்ணும்போது நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க இப்போ வெப்ல கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளோட டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஃப்ரேம் இப்படிதான் செட் பண்ணணும் அப்படின்னுட்டு. அந்த சைஸ் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லுங்க பார்ப்போம். விட்த் வந்து 1920, ஹைட் வந்து 1080. அததான். இதெல்லாம் உங்களுக்கு எங்க இன்புட் கொடுக்குன்னு தெரியுதுங்களா? ஃபிக்மால டூல்ல எந்த இடத்துல இருக்குன்னுட்டு. நீங்க ஃப்ரேம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடுல தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? ஏன் மவுஸ் பாயிண்ட் தெரியுதுங்களா? அங்க டைமென்ஷன் இருக்கு இல்லையா? Yes, sir. வித் அதான். அதுக்கு முன்னாடி நான் இந்த சைடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபிக்மா பொறுத்த வரைக்குமே ரைட் சைடில் வர மெனுஸ் என்ன, இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து அலைன்மெண்ட்டு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம ஒரு டெக்ஸ்டோ ஏதோ ஒரு இமேஜோ ஏதோ ஃபீல்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதை அலைன் பண்ணணும்னாக்கா சென்டர் அலைன் பண்ணலாம், லெஃப்ட் அலைமா எதுவோ அதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கலைஞ்சு இருக்கு, இது எல்லாமே ஒரு அலைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அலைன்மெண்ட்ல போயிட்டு ஒன்னு அலைன் லெஃப்டா ரைட்டா சென்டரா அப்படிங்கிறத கொடுத்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகுறது தான் அது. ஓகேவா? ஓகே.
அதுக்கு அடுத்தது அது கீழே இருக்குது என்ன இருக்குனாக்கா பொசிஷன். இப்போ இது எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு பாத்தீங்களா? நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய ஆப்ஜெக்ட் ஃப்ரேம்குள்ள இருக்கா இல்ல ஃப்ரேம் வெளியில இருக்கா, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கறத மூவ் பண்றதுக்காக அந்த பொசிஷன் இருக்கு. நீங்க வெப்சைட்டுக்கு உள்ள இருக்க ஒரு கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து பேடிங் எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ணல, நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒரு சைட்டை பொறுத்த வரைக்குமே பேடிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லுமே ஒரு கண்டென்ட் நம்ம வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா வியூவர்ஸ் வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு அது வந்து ப்ரெசென்ட்டா இருக்காது. கண்ணை நகர்த்தி நகர்த்தி பார்க்குற மாதிரி வரும். இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு, இது வந்து நான் ஒரு பேஜ் ஃபுல்லா போட்டுட்டேன் அப்படின்னாக்கா, இந்த பேஜ்ல நம்ம ஒரு வியூவர் பார்க்கணும், இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் போகணும். ஸோ இப்போ அது அவங்களுக்கு வந்து டைம் டிலே ஆகும். இன்னொன்னு அவங்களால கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேடிங் கிரியேட் பண்ணிக்கிட்டு இதுதான் கண்டென்ட் ஒரு வியூவர்ஸோட பாயிண்ட் உள்ளதான் இருக்கும். அவங்க ஐ விஷன் இதுக்குள்ளதான் நம்ம கண்டென்ட் தேவை அப்படின்னு டிசைட் பண்றதுக்காக தான் ஒரு பேடிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேடிங் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கொடுக்கணும். அது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லேயர் கிரிட்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த கிரிட்ல தான் இருக்கு. சார் எனக்கு அதுக்கு பின்னாடி டிஃபால்ட்டா நிறைய பேஜ் கிரியேட் ஆகிருக்கு சார். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நியூவா ஒன்று ஓபன் பண்ணுங்க. எப்படி சார் க்ளோஸ் பண்ணுங்க? உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. 1 minute சார். விசிபிளா இருக்கா சார்? விசிபிளா இருக்கு. ஓகே. அந்த ஃபிக்மா சிம்பிள் ஐக்கன் இருக்குல்ல லெஃப்ட் சைடுல, ஆமா சார். அதை கிளிக் பண்ணுங்க. ஃபைல் இருக்கா? ஃபைல் அதை நியூ டிசைன் கொடுங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே. இப்போ ஃப்ரேம்ல போயிட்டு நீங்க ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்களேன். எங்க சார் இருக்கு? கீழே டூல் ஃப்ரேம் அதான் கொடுங்க. இல்ல இங்க கீழே இருக்கு பாருங்க, சென்டர்ல இருக்கு பாருங்க ஒர்க் ஏரியால. அப்படியே பக்கத்துல வாங்க. செகண்ட் ஒன் அதுதான். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஓப்பன் ஆகுது பாருங்க பக்கத்துல. ஃப்ரேம் செக்ஷன் ஸ்லைஸ் அதை நீங்க ஃப்ரேம் கொடுத்து நீங்க ஃப்ரேம் ஓபன் பண்ணுங்க. ஃப்ரேம் டிராப் பண்ணுங்க அப்படியே. இப்படிதானே சார்? இல்ல உங்க ஸ்கிரீன் தெரியலமா? தெரியலையா? 1 minute. கிளியரா இருக்கா சார்? இப்ப கிளியரா இருக்கு. அங்க டைமென்ஷன் இருக்குல்ல உங்க ரைட் சைடுல, ரைட் சைடு டைமென்ஷன் கீழே இருக்கு. அப்படியே கீழே வாங்க. டைமென்ஷன் இல்ல மேல போங்க, ரொம்ப கீழே இருக்கீங்க. டைமென்ஷன் இருக்கு பாருங்க. வித் 107 இருக்கா? ஆமா சார். இதுல நம்ம வித்தையும் ஹைட்டையும் நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவோடைய ரெசல்யூஷனுக்கு ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆயிடும். ஓகே சார். 1080க்கு கிரியேட் பண்ணுங்க. ஹைட் சார் 1080. ஓகே. கிரியேட் ஆயிடுச்சு சார். ஓகே. இப்போ வந்து பேடிங்
சார் கேட்கல சார் நீங்க சொன்னது. இல்ல இப்போ சிஸ்டம் எல்லாத்தையுமே இருக்கா? ஹலோ, இன்னைக்கு நான் பேசிக்கா சொல்றேன். நாளைக்கு எல்லாருமே சிஸ்டம் நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சிஸ்டம் எடுத்துட்டு வாங்க. என் கூடவே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஃபிக்மாவை பொறுத்த வரைக்குமே ஃபிக்மாவில் என்னென்ன டூல் இருக்கு, எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்களே கொஞ்சம் சிஸ்டம் வச்சுட்டு என் கூட ஒர்க் பண்ண பாருங்க. இல்ல எல்லாத்தையுமே இருக்குல்ல இன்னைக்கே? சார் சரி, ஓகே. நாளைக்கு எல்லாருமே ஃபிக்மா டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க. நாளைக்கு கிளாஸ் வந்து ஃபிக்மா ஃபுல்லுமே எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு பேசிக்காக எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறோம், அது எப்படி கலரிங் பண்ணுறோம், எப்படி பேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. இப்போ வந்து ஒரு பேசிக்கா ஒரு லாகின் பேஜ் ரெடி பண்றேன். ஸோ இப்போ பேடிங் நான் பிரிச்சேன் பார்த்தீங்களா? அதாவது என்னோட சைட்ல நான் என்னோட கண்டென்ட் வந்து எனக்கு ஃபுல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ மார்ஜின் நான் விட்டுட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் நம்மளால ஐயை நகர்த்தி பார்க்க முடியாது. ஸோ இதே நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். எனக்கு பாதி வந்து கண்டென்ட்டா இருக்கணும், பாதி வந்து இமேஜா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான லாக்இன் ஸ்க்ரீன் தான். ஓகேவா? ஒரு லாக்இன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்குமே என்னென்னா இருக்குனாக்கா, ஒரு சைடு வந்து லாகின் பொறுத்த வரைக்குமே இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து டைரெக்டாக சைன்இன், அவ்வளோதான் இருக்கும். இந்த சின்ன கண்டென்ட்டை நம்ம இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் காட்டும் போது நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஃபுல் எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்மளோட சைட்டே இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, ஒரு எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும், கிராஃபிக்ஸ்லாம். இப்போ நம்ம ஒரு இமேஜ் நம்ம சைட்டுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ நம்ம சைட் ரெடி பண்ண போறோம், ஒரு இமேஜ் நமக்கு தேவை அப்படின்னாக்கா அது வந்து ராயல்டி ஃப்ரீயா இருக்கணும். ஓகேவா? ராயல்டி ஃப்ரீ மீன்ஸ் நம்ம இப்போ ஒரு இமேஜ் வேணும், நீங்க எங்கிருந்து எடுப்பீங்க? யாராவது ஐடியா சொல்லுங்க. கூகுள் மாதிரியான இது யூஸ் பண்ணி எடுக்க சொல்லுங்க. கூகுள்ல சர்ச். Pinterest. ஓகே, பின்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு மெடிக்கல் சைட்டுக்கு நான் ரெடி பண்ண போறேன். ஸோ இப்போ மெடிக்கல் லாகின் ஸ்கிரீன் அப்படின்னு போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இமேஜ் பாருங்க, இப்போ இவ்வளோ தரம் வருது. ஓகேவா? இப்போ இந்த ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க இங்க ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா?
இப்போ இந்த இமேஜை டைரக்டா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா எல்லா சைட்லயுமே அவங்கவுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு இமேஜ அவங்க வந்து ராயல்டி வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இமேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒண்ணு நம்மளோட சைட்டை வந்து பிளாக் பண்ண ஆப்ஷன் இருக்கு, இன்னொன்னு அவங்க நம்ம மேல கிளைம் பண்ண ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம எடுக்கிற இமேஜ் வந்து ராயல்டி ஃப்ரீயா இருக்கணும். ஓகே தானா? அதுக்கு ராயல்டி ஃப்ரீயான இமேஜ் நான் எங்க போய் எடுப்பேன் அப்படின்னாக்கா பின்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து ஃப்ரீயா இருக்கும், சிலது பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க்கோட வரும். அது வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பின்ட்ரெஸ்ட் வந்து ட்ரிபிள்னு ஒன்று இருக்கு, அதுவுமே பே பண்றது தான். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் சோர்ஸா ஃப்ரீயா நம்ம ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பிக்சல்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராயல்டி ஃப்ரீ இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ பிக்னு ஒன்று இருக்கு, அதுலேயுமே நம்ம ராயல்டி ஃப்ரீயான இமேஜஸோ மியூசிக்கும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்மே வந்து ராயல்டி ஃப்ரீ இமேஜ் எடுத்துக்கலாம். ஆனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் ஃப்ரீயும் இருக்கு. ஃப்ரீல பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். கை தவறி கூட தான் கீழே விழாம். இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் தண்ணிலாம் இல்ல, நான் கேக்குறேன்னு நீ அங்க பக்கத்துல நீ சொல்லு. சஞ்சய் மந்திரி சூப்பர். நான் சொல்றேன் கேளு, ராஜேகர் சொல்லாதான் ஆயுஷ் சொல்லாதான் ராஜேகர். Students, please unmute yourself. ஸோ இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் ரெடி பண்றனாலுமே நம்ம ஆல்ரெடி ஒரு அசெட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஹெட்டரு, நம்மளோட காம்பவுண்ட் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணியே இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் ரெடி பண்றோம்.
இப்போ நம்மளோட அசெட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுல இருந்தா நம்ம ஒவ்வொன்றா எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கான டைம் வந்து ரொம்ப டியூரேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம முன்னாடியே நம்மளோட காம்போனன்ட்ஸ் என்னவோ அதை பிஃபோராகவே நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறது நமக்கு நல்லது. இப்போ இப்போ லாகின் ஸ்கிரீன் தேவைனாக்கா நமக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? இமெயில் ஐடி தேவையா? இமெயில் ஐடி இருக்கணும். இப்போ நம்ம லாகின் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்குமே நமக்கு நம்மளோட சைட்டை தான் அவங்க லாகின் பண்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம ஒரு லோகோ ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது கீழே என்ன தேவை நமக்கு? லாகின் பேஜை பொறுத்த வரைக்கும் இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் தேவைப்படும், அதுல ஃபர்கட் பாஸ்வேர்ட் தேவைப்படும், அதுக்கடுத்து என்னன்னாக்கா லாகின் பட்டன் தேவைப்படும்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த லேஅவுட்ல என்ன இருக்குனாக்கா இதான் ஸ்கெல்டன் சொன்னலையே அதான். அதாவது எனக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் வேணும், அதுக்கடுத்து ஒரு இமெயில் ஐடி வேணும், பாஸ்வேர்டு வேணும், ஃபர்கட் பாஸ்வேர்டு, ஒரு ரிமெம்பர் மீ வேணும், ரிமெம்பர் மீ ஒன்று இருக்கலாம். அதுக்கு அடுத்தது லாகின் பட்டன் தேவை. ஸோ இதுதான் ஸ்கெல்டன். இதை மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இதை நம்ம வந்து கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சைட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு இமேஜ் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். சார் உங்க பேசுறது ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஷேர் ஆகுங்களா? ஒரு நிமிஷம். ஷேர் ஆகுதா? வியூ ஆகுதா? எஸ் சார். எஸ் சார். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீ பிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும், ராயல்டி ஃப்ரீ இமேஜஸா. ஸோ நம்ம சைட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இமேஜை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஃபுல் பேக்ரவுண்டடா கொடுக்க போறோமா, இல்லை பிஎன்ஜி வெறும் கண்டென்ட்டை மட்டும் தர போறோமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என் சைட் ஒன்று இருக்கு, ஒரு இப்போ என் லாகின் சைட்ல என்னோட ஹாஸ்பிட்டலை பேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ நம்ம இந்த பேஜ்ல எடிட் பண்றத டைரக்டாவே யூசேஜ்க்கு எடுத்துட்டு வரலாமா சார்? பண்ணலாமா? ஓகே சார். சார் இப்ப நம்ம இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்ப இப்ப இந்த பேஜ நான் யூஸ் பண்ணி லாகின் பண்றேன்னா வித்வுட் எனி பேக் அண்ட் ஒர்க் லைக் கோடிங் இது எதுவுமே பண்ணாம நான் இதை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம், ப்ரோட்டோடைப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா அது ரெஸ்பான்சிவா இருக்காது. புரியல சார். இப்போ அதுக்காகவே இது இன்பில்ட்டா வந்துடுச்சு. ஆனா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம், அது போக போக சொல்றேன். ஓகே சார். ஸோ நான் இமேஜ் ஏரியான்னு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, பேக்ரவுண்ட்ல எனக்கு வந்து இங்க இமேஜ் ரெடி பேஸ்ட் ஆகணும்னு இருக்கு. ஸோ நான் இங்க வந்து இமேஜ் தான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற லோகோவும் அதுக்கு மேட்ச் ஆகணும், அந்த கலருக்கு. இன்னொன்னு நம்ம லோகோக்குன்னு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அதுதான பிரைமரி கலரு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சைட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து கலரிங் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட லோகோ ப்ரொமோஷனுக்காக. இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ கலர் என்னவோ அவங்க சைட் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே தான் கேஎஃப்சியுமே. கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் அவங்க சைட் ஃபுல்லுமே இருக்கும். எதுக்காகனாக்கா அவங்களோட பிராண்டை வந்து நமக்கே தெரியாம அதை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான். ஸோ கலரிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் பொறுத்த வரைக்குமே இப்போ இந்த ஸ்கெல்டன்ல நான் இவ்வளோ பெருசா டெக்ஸ்ட் போட்டிருக்கேனாக்கா அது தெரியுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ பெருசு நம்ம ஃபாண்ட் வெயிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணணும், நம்ம கலர் காம்பினேஷனை நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட மெடிக்கல் சைட்டுக்கு நான் வந்து ஒரு லாகின் பேஜ் பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் வச்சுட்டேன். அந்த இமேஜுக்கு மேலே நீங்கள் லாகின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பாப்அப் ஆகி வரணும். ஸோ அதுக்காக ஒரு கார்டு மேலே என்னுடைய லோகோ வச்சுட்டேன். கீழே என்னென்ன இருக்கு, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு அங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா. பாஸ்வேர்ட் ஓகே, அவ்வளவுதான். இப்போ ஒரு டம்மியா நம்ம ஒரு ஸ்கிரீன் ரெடி பண்ணியிருக்கோம் கலரா, தெரியுதுங்களா? எஸ் சார். ஆக்சுவலா நமக்கு ஒரு லாகின் ஸ்கிரீன்ல என்னென்ன தேவையோ, ஒரு லோகோ தேவைப்படுது, பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் தேவைப்படுது, இன்புட் ஃபீல்டு 2 ஃபீல்டு தேவைப்படுது, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் தேவைப்படுது. ஸோ இப்படி இருக்கிறது தான் நம்ம இந்த மாதிரி ஒரு லே அவுட்டா ரெடி பண்ணிட்டு அதான் நம்ம இப்படி கலர்ஃபுல்லா மாத்துறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய அந்த ஒயர் ஃப்ரேம்ல இருந்து ஒரு கலர்ஃபுல்லான சைட்டு கொண்டு வர்றது. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெல்டன்ல இருந்து எப்படி நம்ம ஸ்கின் கொண்டு வந்தோம்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கு அடுத்த கிளாஸ்ல எப்படி பார்க்க போறோம்னாக்கா, அடுத்த கிளாஸ்ல எப்படி ரிசர்ச் பண்ணணும் யூஎக்ஸ், ஒரு சைட் இருக்குனாக்கா அந்த சைட்டுக்கான நீட்ஸ் என்னென்ன, அதை நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம், கண்டென்ட் தேவை, அந்த கண்டென்ட் எங்கிருந்து எடுக்கிறோம், ஒரு பிராண்டிங்க்கு நேம் நம்ம எப்படி சூஸ் பண்றோம், அதே மாதிரி கலர்ஸ் எப்படிலாம் நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு ஸ்கெல்டன் அது ஸ்கின்னா எப்படி மாத்துறோம், அதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம். ஸோ இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல முடியுமா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னுட்டு? எனக்கு என்ன டவுட் இருக்கு? சமன் யாரா சொல்றீங்க? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் திருப்பி பண்ணி காட்டுறீங்களா சார்? கலர் எடுத்துட்டு வர எந்த கலருமா? லாகின்க்கு ஒரு கலர், அதுக்கப்புறம் யூசர் நேம், நம்ம மெயில் ஐடி போடுற இடத்துல. ஓகே, இது எப்படி ரெடி பண்ணனும் கேக்குறீங்களா? எஸ் சார். அந்த ஃபர்ஸ்ட் கலர் இல்லாம தான இருந்தது, அதுக்கப்புறம் நீங்க கலர் எடுத்துட்டு வந்தீங்க. அது ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. இது வந்து நான் ஒரு ஸ்கெல்டனா நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஸ்கெல்டனுக்கு நான் சைட்டுக்குன்னு ஒரு கலர் தேவை அப்படின்னாக்கா நம்ம ப்ராப்பரா எப்படி சூஸ் பண்ணணும்னாக்கா கலர் பேலட் வந்து ரெடி பண்ணும். இது வந்து நான் டம்மியா தான் ரெடி பண்ணியிருக்கேன், இது நான் ப்ராப்பரா பண்ணல. ஸோ நம்ம ஒரு கலர் பேலட் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். கலர் பேலட்னாக்கா இதே கலர் வச்சுக்கோங்க, இப்போ இதான் கலர் வச்சுக்கோங்க, என்னோட பிரைமரி கலர் இதுதான் அப்படின்னும் போது இந்த கலருக்கு என்னென்னலாம் பேஸ் செகண்டரி கலர் என்ன வரணும், டெக்ஸ்ட் கலர் என்ன வரணும் அப்படிங்கிறத முதல்ல சூஸ் பண்ணணும். நான் பழைய சைட்ல ஸோ ஸ்டைல் கேட் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இது வந்து பிரைமரி கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கலராக இருக்கும். அந்த நியூட்ரல் கலர்ஸ்லாம் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, ஃபாண்ட் கலர். பிரைமரி கலர் அப்படிங்கிறது லோகோ. இப்போ லோகோவுக்கு பட்டனுக்கு எல்லாமே பிரைமரியா கொடுத்துட்டாங்க. எது எதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு பார்த்த உடனே விசிபிளா தெரியணும், இப்போ
இப்போ டவுன்லோட் என்ற இடத்துல வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னன்னாக்கா இங்க இதுதான் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன். இன்னொன்னு இந்த கலர் தான் நம்ம பிராண்டோட கலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து நியூட்ரல் கலர்னு ஒன்று இருக்கு. இந்த நியூட்ரல் கலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்ஸ்ட்லயே பார்த்தா நியூட்ரல் கலர்ல இவ்வளவு இருக்கு பாருங்க, கிரே ஷேட்ஸ்லயே. இதை நம்ம டிஸ்பிளே 1 வச்சுக்கலாம், டிஸ்பிளே 2 வைக்கிறோம். இப்போ வந்து டிஸ்பிளே இது வந்து செகண்டரி டெஸ்டோட டிஸ்பிளே 1, டிஸ்பிளே 2 அந்த மாதிரி நம்ம ஒன்னொன்னா பிரிக்கிற மாதிரி வரும். இப்போ இது ரெண்டும் டிஃபரெண்ட் தெரியுதுங்களா? எஸ் சார். இப்போ ஒரே கலரே டிஃப்ரெண்டா நம்ம எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்றத பொறுத்து தான் நம்ம கலர் இருக்கு. இப்போ இங்க இப்போ நான் இமெயில் ஐடின்றத இங்க ஒரு மைல்டான கிரேல கொடுத்துட்டு இங்க லாகினுக்கு மட்டும் நான் இங்க பட்டன் கொடுத்துருக்கேனாக்கா அவங்களுக்கு தெரியணும். இப்போ இதையுமே நான் வந்து சேம் கலர் இதே கலர்ல இதே மாதிரி கொடுத்துருவேன், எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னா யூசருக்கு தெரியாது, பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பார்க்க எப்படி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, நல்லா இல்லை. ஸோ அதை டிஃப்ரெண்ட் பண்றதுக்காக இந்த பட்டன்ஸ்க்குன்னு ஒரு தனி கலர் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால இதுக்கு ஒயிட் போட்டா எடுக்குது. ஸோ இது இந்த இடத்துல ஒரு மைல்டான கலர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்டா பண்ணுவோம், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். ஓகே சார். கலர் நம்ம எப்படி சூஸ் பண்ணோம்னா கலர் பின்னட் இங்க இருக்கு பாருங்க, இதுல இருந்தா. ஓகே சார். இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க, தெரியுதுங்களா? கீழே மாறுதுங்களா லாகின் கலரு? ஸோ இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு கலர் இருக்குன்னா இதுக்கு இது மேட்ச் ஆகுதா பாருங்க, மேட்ச் ஆகல. ஸோ அதனால நம்ம கலர் பிக் பண்ணிட்டு நான் நம்மளோட லோகோ கலர்லேயே கொடுத்துறேன், ஏன்னா பார்த்ததுமே ஓகே விசிபிளா தெரியுன்றதுக்காக. ஸோ இப்போ இது எல்லாமே நான் இப்போ இது பண்ணது என்னன்னாக்கா ஒரு ஸ்கெல்டன்ல இருந்து எப்படி ஒரு ஸ்கிரீன் கலர் பண்றோம், இந்த மாதிரி ஒரு எம்டியா இருக்கிறது கலர்ஃபுல்லா எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் இது நம்ம ப்ராப்பரா அடுத்து வர கிளாஸ்ல எப்படி ரிசர்ச் பண்ணணும், ஒரு பிராண்ட் நேம் எப்படி செட் பண்ணணும், பேடிங் எப்படி தரணும், ஒரு டிஸ்பிளே எப்படி பண்ணணும், இதுக்கு வர ஐகான்ஸ் இருக்குன்னா அந்த ஐகான்ல நம்ம எந்த அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்றோம், இந்த மாதிரி விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கால? இல்ல சார். சார் சொல்லுங்க சார், டிசைன் புரோட்டோடைப்னு சைடுல இருக்குல்ல சார்,
ஆமா. அது என்ன அதுல அப்படின்னா நீங்க எந்தெந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் மாத்துனீங்கன்றது கன்ஃபியூஸ் ஆகுது சார். டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. எதுமா புரியல. உதாரணம் சொல்லுங்க. இல்ல சார், நீங்க இப்ப பேக்ரவுண்ட்க்கு ஒரு கலர் ஆட் பண்ணீங்க, தென் பிக்சர் ஆட் பண்ணீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆட் பண்ணீங்க இல்லையா? சோ அது எந்தெந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்றது வந்து டக்குன்னு தெரிய மாட்டேங்குது சார். ஓகே ஓகே. இல்ல அது இன்னும் நான் கிளாஸ் இருக்கு, அது முடிக்கல. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். ஸ்கெல்டன்ல இருந்து எப்படி கலர் பண்றோம், இந்த மாதிரி ஒரு நார்மலா இருக்கிறது எப்படி கலரா இருக்குன்றது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஃபுல்லுமே ஃபிக்மா சைட்ல இருக்கிற எல்லா டூலுமே நீங்க எப்படி இது ஒர்க்னோட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டூலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்து பேசிக் தான். நாளைக்கு எல்லாருமே சிஸ்டமோட என் கூட கனெக்ட் ஆகுங்க, என் கூட ஒர்க் பண்ணுங்க. அப்பதான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகே சார். சார் நாளைக்கும் அந்த வெப் பேஜ்லயே இதை யூஸ் பண்ணலாமா சார், இல்ல டவுன்லோட் பண்ணணுமா? நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபார் விண்டோஸ் இருக்குல்ல, அந்த அபிஷியல் வெப்சைட்லயா சார்? ஆமா. ஸ்கிரீன் ஷேர் ஓகே பண்ணுங்க. சார். ஒரு சார் நிமிஷம். பட் அதுல ஃப்ரீ ட்ரையல்ஸ் தான் இருக்குன்னு காட்டுதே சார், பே பண்ற மாதிரி காட்டுதே சார் வெப்சைட்லயே. இல்ல அதுவே போதும் நமக்கு. அதாவது 15 இருக்குன்னா அது ஒவ்வொன்றுல நம்ம 3 பேஜ் ஓபன் பண்ணலாம். ஒரு ஃபைல்ல 3 பேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ நீங்க ஃபிக்மா கத்துக்கிட்டீங்கனாலே அடோப் எக்ஸ்டி மற்ற எல்லா டூலுமே இதோட பேசிக்கல் தான் வரும். ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்றீங்களா யாராச்சும்? எனக்கு தெரியல. நீங்க ஃபிக்மா சைட் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன்ல இருக்கேன் சார். இல்ல இன்னும் டேப் ஓபன் பண்ணுங்கம்மா. ஃபிக்மான்னு ஓபன் பண்ணுங்க. சார் எனக்கு இங்க இந்த மைக்ரோசாஃப்டோட இது இடிக்குது சார். லைக் அதை கேன்சல் பண்ண முடியல என்னால. என்ன ப்ராப்ளம் ஆகுது? ஆப்டிமைஸ் பண்ண முடியல. சார் ஃபிக்மான்னு போட்டா அது டைரக்டா நாங்க லாகின் பண்ணதுக்கு போகுது சார், ஸ்டார்டிங்கோடது காட்ட மாட்டுது. நீங்க ஃபிக்மா டவுன்லோடுன்னு போடுங்களேன். figma.com/downloads போடுங்களேன். சார் விசிபிளா இருக்கா? இல்லையே. ஓகே தெரியுதா விசிபிளா சார்? அப்ப தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் டச் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் அது ஓபன் பண்ணுங்க. டவுன்லோட் ஆப் இருக்குல்ல, கீழே வாங்க. டெஸ்க்டாப் ஆப் இருக்கு பாத்தீங்களா? விண்டோஸ் இருக்கா? அதான் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இதான் அதை இன்ஸ்டால். டவுன்லோட் புரியல. மேக்குக்கு வந்து மேக் ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணணுமா சார்? மேக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். விண்டோஸ்க்கு விண்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரெடி ஆயிடுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்மால இருந்து நம்ம ஸ்டார்டிங் ஒவ்வொரு டூலாக பார்த்துட்டு எப்படி ரிசர்ச் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஒயர் ஃப்ரேம் பண்ண போகிறோம், அது ஒயர் ஃப்ரேம் எப்படி டிசைனை கன்வெர்ட் பண்ண போகிறோம், அந்த டிசைனை எப்படி ப்ரோட்டோடைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளையிலேருந்து ஒரு கிளாஸாக பார்த்துடலாம். ஓகேவா? இன்னைக்கு செக்ஷன் அவ்வளோதான்.
சார் இதுல browserல லாகின் பண்ண சொல்லுதே சார். லாகின் மட்டும் ப்ரௌசர்ல பண்ற மாதிரி வருமா? லாகின் மட்டும் ப்ரௌசர்ல ஓகே தான் லாகின் பண்ணுங்க அப்படியே. நீங்க அதே மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். சார் ஓபன் தி டெஸ்க்டாப் ஆப். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஃபிக்மா கொடுங்க. இப்போ வந்து ஆப் ஓப்பன் ஆகுது. இதான் டெஸ்க்டாப் ஆப். ஓகே சார். ஸோ இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது ஃபிக்மாலேருந்து கொடுத்தது. ஓகேங்களா? லாகின் ஸ்க்ரீனு, லாகின் பேஜ் 1 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல மேலே ஹோம் பக்கத்தில், ஹோம் பட்டன் இருக்கா மேலே பக்கத்தில் ப்ளஸ் இருக்கா? இதான் நியூ. கிளிக் பண்ணிட்டேன் சார். இப்போ நீங்கள் டிசைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. அதை நீங்கள் ஸ்டார்டர்ல இருக்குன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. கீழே அன்டைட்டில் ஓப்பன் பண்ணுங்க. அன்டைட்டில் இருக்குல்ல, அன்டைட்டில்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதான் ஃபிக்மா. ஓகே சார். ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டால் ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே. எஸ் சார். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு பெயிண்ட் ஆப் மாதிரி தான். ஸோ நீங்க ஃப்ரீ ஹேண்டடா நீங்க அதை ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க நார்மலா கிரியேட் பண்ணி பாருங்க. நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே. ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ. மேம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஹலோ சார். சொல்லுங்க. சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.